ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். ரெண்டாயிரத்தி 25ஆம் ஆண்டு அதிசார குரு பயிற்சி பலன்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் என்னென்ன பரிகாரங்கள் சொல்லி பார்க்கலாம். இதுவரைக்கும் ஜென்ம குருவாக இருந்தவர் இந்த 2025ஆம் ஆண்டு அக்டோபர் 19ஆம் தேதியிலிருந்து தோராயமாக ஒரு டிசம்பர் 4ஆம் தேதி வரைக்கும் தோராயமாக ஒரு 50 நாட்கள் உச்சமாக செயல்பட போகிறார். 2ஆம் இடத்துல கடகத்தில் வந்து உச்சமடைய இருக்கிறார். தனஸ்தானத்துல தனகாரகர் குரு உச்சமடைய போகிறார். 10ஆம் அதிபதி 2ஆம் இடத்தில் உச்சமடைந்து தன் வீட்டை தானே பார்க்கிற போது தொழில்ல நல்ல வருமானம் இருக்கும் என்பது ஜோதிடத்துல மாறாத விதி. தன்னுடைய பார்வையாலும் தன்னுடைய இருப்பாலும் 2ஆம் இடத்தில் இருக்கிற இந்த குருநாதர் 6, 8, 10ஆம் இடங்களை தொடர்பு கொள்கிறார். இந்த அதிசார குரு பயிற்சி பலன்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்களை எல்லாம் கொண்டு வரும் என்று சொல்லி பார்க்கலாம். வண்டி வாகனம், வீடு வாசல் வாங்குவதற்கான கட்டுவதற்கான எல்லா யோகமும் இருக்கிறது. சுப கடன்கள் கிடைக்க போகிறது. அதாவது ஒரு வண்டி வாகனம் வாங்க வேண்டும், ஒரு வீடு வாசல் கட்ட வேண்டும் என்றால் முழுமையான காசு நம்முடைய கையிலே இருக்காது. ஹவுசிங் லோன் கிடைப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. அந்த வாய்ப்புகளை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளலாம். கடன், நோய் எதிர்ப்பு அமைப்புகளை நீங்கள் அப்படியே விலக்கி வைத்து விடலாம். கடனால, நோயால, எதிர்ப்பால எந்த சிக்கல்களும் வரப்போவதில்லை. அதாவது கடன் இருந்தாலும் உங்கள் கட்டுக்குள் இருக்கும். அது சுப கடன்களாக, வளர்ச்சிக்குரிய கடன்களாக, முன்னேற்றத்துக்குரிய கடன்களாக இருக்கும். பழைய கடன்களையும் கட்டி தீர்ப்பதற்கான நல்ல வருமானமும் இருக்கும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். நாள்பட்ட நோய்களிலிருந்து நீங்கள் விடுபட முடியும். எதிரிகள் விலகுவார்கள். எதிரிகள் வாளை சுருட்டி கொண்டு ஒதுங்கி விடுவார்கள். ஒரே நேரத்துல 6ஆம் இடமும் 8ஆம் இடமும் உச்ச குருவின் பார்வையில் இருக்கிற போது எதிர்ப்பு அமைப்புகள் அப்படியே விலகும். 6ஆம் இடம் என்று சொல்கிற போது உங்களுக்கு வேலை வாய்ப்புகள், கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. 10ஆம் இடம் உங்கள் வாழ்க்கையில மிக முக்கியமான இடம். கர்மஸ்தானம், ஜீவனஸ்தானம், தொழில் ஸ்தானம். அதாவது தொழில்ல, வேலையில இருந்த அத்தனை தடை தாமதங்களும் விலகுகிறது, தவிடுபொடியாகிறது. சரியாக புரிந்து கொள்ளலாம். 10ஆம் இடமும் 10ஆம் அதிபதியும் வலுத்திருக்கிறார்கள். 10ஆம் இடம் என்று சொல்கிற போது அங்கே உச்சகுருவின் பார்வை ஏற்படுகிறது. 10ஆம் அதிபதி 2ஆம் இடத்தில் உச்சமாகி 10ஆம் இடத்தையே பார்க்கிறார். உண்மையில சொல்றேன், தொழில நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு நல்ல வருமானம் இருக்கும். அதாவது ஒரு நல்ல வேலை வாய்ப்புக்காக காத்து கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். வேலையிலிருந்து விலகி நல்லபடியாக ஒரு சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் என்று நீங்கள் நினைத்திருந்தால் இதுதான் சரியான காலம். தொழில் அடிப்படையில, வேலை அடிப்படையில, அதாவது விவசாய பெருமக்கள், வருமானம் தரக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய வியாபார பெருமக்கள், தொழில் முனைவோர் எல்லோருமே நீங்கள் எடுக்கிற எல்லா நல்ல முயற்சிகளிலும் வெற்றி பெற முடியும். வருமானம் தரக்கூடிய அமைப்புல, காசு பணத்தை பார்க்கக்கூடிய அமைப்புல நீங்கள் ஏற்படுத்துகிற எல்லா நல்ல முயற்சிகளும் வெற்றி தரும். தொழில்ல இருந்த, வேலையில இருந்த, உத்தியோகத்தில இருந்த அனைத்து தடை தாமதங்களும் அப்படியே விலகுகிறது. அதாவது உங்கள் தொழில் கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் இடையில இருந்த கருத்து வேற்றுமைகள் விலகும். தொழில்ல இருந்த போட்டி பொறாமைகள் அப்படியே விலகுகிறது. தொழில்ல நல்ல முன்னேற்றமாக போகலாம். அதாவது பிசினஸ் மேக்னெட் என்று சொல்வார்கள். தொழில்ல கொடிகட்டி பறக்கலாம். அற்புதமான பொற்காலம். தொழில் ரீதியாக இருந்த மன அழுத்தங்கள் அப்படியே விலகுகிறது. புதிய தொழில் முயற்சியில் ஈடுபடலாம். நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். தொழிலில் ஏற்படுகிற இந்த முன்னேற்றத்தின் காரணமாக நல்ல வருமானத்தை நீங்கள் பார்க்க முடியும். 2ஆம் இடம் நல்லபடியாக வலுத்திருக்கிறது. 8ஆம் இடம் என்று சொல்கிற போது ஆயுள் பாவகம். அதாவது உங்கள் உடல்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய அசௌகரியங்கள், நோய் தொந்தரவுகள்ல இருந்து நீங்கள் அப்படியே விலகுகிறீர்கள். உடல் ஆரோக்கியம் மேம்படும். உங்கள் பெயருக்கு ஏற்பட்ட களங்கம் எல்லாமே விலகும். ஒரு மனிதனுக்கு 3 விடயம் தேவையே இல்லைங்க. கடன், நோய், எதிர்ப்பு. இந்த அமைப்புகள் அப்படியே விலகுகிறது. கடனால், நோயால், எதிரிகளால் நீங்கள் அவஸ்தைப்பட்டு கொண்டிருந்தால் அவற்றிலிருந்து நீங்கள் விடுபட போகிறீர்கள். கவலை வேண்டாம். நீங்கள் எடுக்கிற எல்லா நல்ல முயற்சிகளும் வெற்றி தரும். வளர்ச்சிக்கான, முன்னேற்றத்திற்கான சுப கடன்கள் கிடைப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு வீடு வாசல் கட்டலாம், வண்டி வாகனம் வாங்கலாம், புதிய தொழிலை ஆரம்பிக்கலாம். அதாவது 2ஆம் இடத்துல இருக்கிற இந்த உச்ச குரு வாக்கு பலிதத்தை தருவார். நீங்கள் சொல்வதை செய்து காட்ட முடியும். ஒரு விதமான கான்பிடன்ஸ் லெவல், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். 2ஆம் இடம் என்று சொல்கிற போது தனம், குடும்பம், வாக்குஸ்தானம். குடும்பம் இல்லாதவர்களுக்கு குடும்பத்தை அமைத்து தருவார். உங்கள் வார்த்தைகளுக்கு வீட்டுக்குள்ளும் வெளிவட்டார பழக்க வழக்கங்களையும் நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். உங்களுடைய பேச்சை எல்லோரும் கேட்பார்கள். பணத்தில இருந்த, பொருளாதாரத்தில இருந்த தடை தாமதங்கள் அப்படியே விலகுகிறது. காசு பணத்தை கண்ணால் பார்க்க போகிறீர்கள். தனகாரகர் உச்சமடைந்து தனஸ்தானத்திலேயே வலுவடைந்திருக்கிறார். உண்மையாக சொல்கிறேன்,
தொழில இருந்த வேலையில இருந்த தடை தாமதங்கள் எல்லாமே அப்படியே விலகி நல்ல வருமானம் வரப்போகிறது. உங்களுடைய பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில பிறந்த ஜாதகம் நல்ல வலுவாக இருக்கிற போது உங்கள் ஜாதகத்தின் வலுவிற்கு ஏற்ப ஆயிரங்களையோ லட்சங்களையோ கோடிகளையோ பார்க்க போகிறீர்கள். உங்கள் பிறந்த ஜாதகத்துல நல்லபடியாக லக்னாதிபதி வலுத்திருந்து இப்போது உங்களுக்கு நல்ல யோக தசாபுத்திகள் நடந்து கொண்டிருந்தால் நிச்சயமாக நீங்கள் லட்சாதிபதியாக கோடீஸ்வரனாக வாழ முடியும். நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது. தொழில முன்னேற்றமாக போகலாம். 2ஆம் இடத்துல தனகாரகர் குருவே உச்சமடைந்திருக்கிறார். வருமானத்துக்கு ஒரு குறையும் இருக்கார். உடைய பிறந்த ஜாதகம் நல்ல வலிமையாக செயல்படுமாக இருந்தால் இந்த அதிசார குரு பயிற்சி உங்களுக்கான பயிற்சி. பொருளாதாரத்துல கொடி கட்டி பறக்கலாம். அற்புதமாக இருக்கிறது. புதிய தொழில் முயற்சிகளில் ஈடுபடலாம். கல்வி கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய மாணவ கண்மணிகள் முன்னேற்றமாக போகலாம். எது எப்படி இருந்தாலும் புதனுடைய துறை என்று சொல்லப்படக்கூடிய டீச்சிங், பேங்கிங், மார்க்கெட்டிங் இது போன்ற அமைப்புகளில் நீங்கள் செயல்பட்டு கொண்டிருந்தால் நல்ல முன்னேற்றம் இருக்கிறது. எழுத்துத்துறை, பத்திரிகை துறை, மீடியா துறை, செல்போன் கடை வைத்திருப்பவர்கள், பேசி பிழைப்பவர்கள், வியாபாரிகள் அனைவருக்குமே அற்புதமான பொற்காலம். சரியாக நீங்கள் இதை பயன்படுத்திக் கொள்ளலாம். 2025ஆம் ஆண்டு அதிசார குரு பயிற்சி மிதுனம் ராசிக்காரர்களுக்கு அப்படி ஒன்றும் கைமீறி போகாமல் வேலை தொழில் அமைப்புகள் இருந்த தடை தாமதங்கள் எல்லாமே விலகி ஒரு விதமான தன்னம்பிக்கை அதிகரித்து சொல்வாக்கும் செல்வாக்கும் உயர்வடையக்கூடிய அற்புதமான காலமாக இருக்கிறது. கடன் நோய் எதிர்ப்பு அமைப்புகள் அப்படியே விலகிறது. வெளிநாட்டு வாய்ப்புகள் தேடி வர இருக்கிறது. புதிய தொழிலை ஆரம்பிக்கலாம். உடல் ஆரோக்கியம் மேம்படும். உங்கள் பெயருக்கு ஏற்பட்ட களங்கம் எல்லாமே விலகிறது. அப்படி ஒன்றும் கைமறி போகாமல் உங்கள் கட்டுக்குள் இருக்கக்கூடிய அற்புதமான பயிற்சியாக இருக்கிறது. அடுத்த குரு பயிற்சி கூட, அதாவது 2026ஆம் ஆண்டு நடக்கக்கூடிய அந்த ஒரு சரியான குரு பயிற்சி கூட உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. அப்படி ஒன்றும் கைமறி போகவில்லை. என்னென்ன பரிகாரங்கள்னு சொல்லி பார்க்கலாம். ஏழை மாணவர்களுடைய கல்விக்கு உங்களாலான உதவிகளை கண்டிப்பாக நீங்கள் செய்ய வேண்டும். குல தெய்வத்தை நேரிலே சென்று வணங்குவது கைமேல் எல்லா நல்ல பலன்களையும் கொண்டு வரும். கலியுகத்துல கண்கண்ட தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான். திருச்செந்தூர் முருகப்பெருமான் குருவாகவே செயல்படக்கூடியவர். நேரிலே சென்று அவரை வணங்கலாம். ஆலங்குடி சென்று தட்சணாமூர்த்தியை வணங்குவது எல்லா நற்பலன்களையும் கொண்டு வந்து தரும். இங்கே நேரிலே சென்று வணங்க முடியாதவர்கள் இருந்த இடத்திலேயே கண்களை மூடி அமர்ந்து நல்லபடியாக குருவை வணங்குகிற போது எல்லா நன்மைகளும் உங்களுக்காக காத்திருக்கிறது. 2025ஆம் ஆண்டு மிதுன ராசிக்காரர்களுக்கு ஜென்மத்திலேயே இருந்த குரு அப்படியே விடுபட்டு இந்த அதிசார குரு பயிற்சியாக அக்டோபர் 19 டிசம்பர் 4ஆம் தேதி வரைக்கும் தோராயமாக ஒரு 50 நாட்கள் 2ஆம் இடத்துல தனஸ்தானத்துல தனகாரகர் குரு உச்சமடைய போகிறார். அற்புதமான இந்த பொற்காலத்தை பயன்படுத்தி கொண்டு வேலை தொழில் அமைப்புகள்ல நீங்கள் முன்னேற்றமாக சென்று நல்ல வருமானத்தை பார்க்கலாம். இந்த வாய்ப்புகளை எல்லாம் சரியாக பயன்படுத்தி கொண்டு மிதுன ராசிக்காரர்கள் நல்ல வருமானத்தை பார்க்க முடியும். அதாவது 2025ஆம் ஆண்டு அதிசார இந்த குரு பயிற்சி ரிஷப ராசிக்காரர்களுக்கு பொருளாதாரத்தில் இருந்த அத்தனை தடை தாமதங்களையும் விளக்குகிறது. ஒரு தடவை நேரிலே குலதெய்வத்தை சென்று வணங்கிவிட்டு நீங்கள் தொழிலை ஆரம்பிக்கிற போது வருமானம் தரக்கூடிய அமைப்புகளில் நீங்கள் ஈடுபடுகிற போது கைமேல நல்ல வருமானத்தை பார்க்க முடியும். இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொண்டு மிதுன ராசிக்காரர்கள் வாழ்வில் வளர வேண்டும், மலர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். வாழ்த்துக்கள். 2025ஆம் ஆண்டு மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த அதிசார குரு பயிற்சி பலன்களை எல்லாம் சொன்னதுல ஒரு ஜோதிடனாக எனக்குமே மட்டற்ற மகிழ்ச்சி. யோகி மதன் அஸ்ட்ரோ சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள். பார்த்தவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுபோல இன்னொரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம். நமஸ்காரம்.